தேங்காய் இல்லாமல் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஜாரில் 2 பழம் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து அதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3ம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் இங்கே வந்து கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ புளி நல்லா கரைச்ச புளியில் வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் தூள், உப்பு கொஞ்சமாக, மீன் குழம்பு தூள் 2 ஸ்பூன் இதை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் புளியை வந்து கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துறாதீங்க. புளியை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் மண் அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா வெங்காயம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச தக்காளியை ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் பிரித்து தனியாக வரட்டும். அது வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், எண்ணெய் தனியாக தெரியும் பாருங்கள் சைட்லலாம். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த புளியை கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது அதில் மீனை வந்து விட்டுருங்க. நான் இங்கே வந்துட்டு குழம்பு அதிகமாக தேவை அப்படின்றதுக்காக தண்ணி நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்த்தாததுனால நான் வந்து கம்மியாக 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் 2 மெம்பர்ஸ்க்கு இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் இதில் வந்துட்டு பாறை மீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.